உளுந்தஞ்சாதம் எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? 1 கப் தோல் உளுந்து, அதுக்கு 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் துருவிய தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 பல்லு வெள்ளைப்பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துற வேணாம், லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசந்துரும். பார்த்து மிதமாக தீயில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போட்டுட்டு 1/2 கப் அரிசியை போட்டு நல்லா கழைஞ்சிருங்க. தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழைஞ்சிருங்க. அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிட்டுருக்க கேப்பில் இந்த சாதத்துக்கு தேவையான தாளிப்பை நம்ம தாளிச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா ஃப்ளேவரிஷாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க ஜீரகம், பச்சை மிளகா, வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். உளுந்தஞ்சாதம் முட்டை குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், தேங்காயெல்லாம் போடுறதுனால நல்லாயிருக்கும். ஊறிட்டுருக்க அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாமல். 1 கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். 1/2 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, மொத்தம் நான் 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. குக்கரை மூடி 5 விசில் விட்டுக்கலாம். விசில் நல்லா 5 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சான்னு பார்த்துருங்க. இப்போ குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் வெந்திருக்கும். இந்த டைம் நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க, உளுந்தஞ்சாதம் ரெடி.